ஏய், உனக்கு தெரியுமா, எங்க தாத்தா சொன்னாரு, அவர் சின்னவரா இருந்தப்போ கம்ப்யூட்டர் இல்லையா, டெலிவிஷன் இல்லையா, கால்குலேட்டர் இல்லையா, எதுவுமே இல்லையா. ஹேய், என்னோட பாட்டியும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, நாம இன்னைக்கு பயன்படுத்துற சில பொருட்களை. கணினியும் அதன் பகுதிகளும். இதுதான் கணினி. விளையாட்டுகள் விளையாடவும், தகவல்களை தேடவும், பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், தகவல்களை சேகரித்து வைக்கவும், இன்னும் பல விஷயங்களுக்கும் இது பயன்படுகிறது. கணினியின் பாகங்களை பற்றி இப்போது பார்ப்போம். இதுதான் மானிட்டர். திரையில் படத்தை இது காட்டும். இதுதான் கீபோர்ட். எழுத்துக்களை டைப் செய்யவும், அதை கணினியில் சேகரித்து வைக்கவும் பயன்படும். இது மவுஸ். ஸ்கிரீனில் காணப்படும் பட்டன்களை கிளிக் செய்வதற்கு இது பயன்படும். இது ஸ்கேனர். இது படங்களை ஸ்கேன் செய்து கணினியில் சேமித்து வைக்க உதவும். இதுதான் பிரிண்டர். கணினியில் இருந்து படங்களை காகிதத்தில் அச்சிட்டு எடுக்க இது பயன்படுகிறது. இது ஸ்பீக்கர். இங்கே 2 ஸ்பீக்கர்கள் உள்ளன. சத்தத்தை கேட்பதற்கு இவை உபயோகப்படுகின்றன. பாடல்களை ஓடவிட்டு இந்த ஸ்பீக்கர்கள் வழியாக நாம் கேட்கலாம். இதுதான் ஃப்ளாப்பி டிஸ்க். இது தகவல்களை சேகரித்து வைக்க பயன்படுகிறது. இதுதான் குறுந்தகடு. இதுவும் தகவல்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுகிறது. தொழில்நுட்பம். நாம இன்னைக்கு பயன்படுத்துற புதிய தொழில்நுட்ப கருவிகளை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது கணிப்பான். இது தொலைபேசி. இது கைபேசி. இது கணினி. இது எடுத்துச் செல்லக்கூடிய கணினி. இது வீடியோ கேமரா. இது கேமரா. இது டிஷ் ஆண்டனா. இது இயர்ஃபோன்ஸ். இது வீடியோஃபோன். இது செயற்கைக்கோள். இது ரிமோட் கண்ட்ரோல்.